Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome to the Mosques in Tamil Nadu channel. இந்த சேனலில் ஜின்னு மனிதனோட உடம்புக்குள்ளே போகுமா அப்படின்னு சொல்லிட்டு குரானில் 2 ஆதாரம். அதாவது திருக்குரானில் நமக்கு முழுமையான தெளிவு கிடைச்சிருச்சுன்னா நம்ம ஹதீஸுக்கு போக தேவையில்லை. ஏன்னா திருக்குறான்லேயே நமக்கு தெளிவான விஷயங்கள் கிடைச்சிருந்தா திருக்குரானும் அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வழியா நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஓதி காண்பிச்சது தான். திருக்குரானும் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயில் ஓதி காண்பித்தது தான் திருக்குரான். இதில் திருக்குறானில் நமக்கு தெளிவான விளக்கங்கள் கிடையாது. ஏன்னா திருக்குறான் பாதுகாக்கப்பட்டது. என்ன ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டது. அப்போ திருக்குறானில் நமக்கு விளக்கம் கிடைச்சிருச்சுன்னா ஹதீஸுக்கு போக தேவையில்லை. அப்போ ஜின்கள் மனிதனோட உடம்புக்குள்ளே போகுங்கிறதுக்கு 2 ஆதாரம் குரானில் இருக்குது. ஒரு ஆதாரம் எவன் ஒருத்தன் வட்டி வாங்கி திம்பானோ அவன் ஷைத்தானால் பீடிக்கப்பட்டு பைத்தியம் பிடித்தவனை போய் மறுமை நாளில் என்ன செய்வான், எழுப்பப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு சூரத்துல் அல் பக்ரா 275வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் பாருங்க, எவன் மொத்தம் வட்டி வாங்கி தின்றானோ மறுமை நாளில் ஷைத்தானால் பீடிக்கப்பட்டு பைத்தியம் இந்த உலகத்தில் அது மறுமை நாளில் அப்படி எழுப்பப்படுவான். இந்த உலகத்தில் சைத்தானால் பீடிக்கப்பட்டு என்ன பைத்தியம் பிடித்து மறுமை நாளில் எழுப்பப்படுவாங்க. அப்போ மறுமை நாளில் சைத்தானுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. அப்போ இந்த உலகத்தில் சைத்தானால் பீடிக்கப்பட்டால் என்ன சொன்னால் பைத்தியம் பிடிக்கும். சைத்தான் என்ன கெட்ட ஜின்கள் தான் சைத்தான். என்ன அதாவது ஜின்கள் நெருப்பு ஜுவாலையால் என்ன செய்யுது படைக்கப்பட்டது. கெட்ட ஜின்கள் தான் சைத்தான். சைத்தான்கிறது ஒரு தனி இனமே கிடையாதுங்க. நீங்கள் இதை படித்து பாருங்கள். குல்லவுது பெப்பின்னா சூறால ஏன்னா அல்லாஹ் மனிதர்களிலும் ஜின்களிலும் இப்படிப்பட்டவர் இருக்கிறாருங்கிறான். சைத்தான்களை பற்றி சொல்லிட்டு அந்த சைத்தான்கள் எதில் இருக்காங்கன்னா மனிதர்களிலும் ஜின்களிலும் இருக்கிறாருங்கிறான். அதே மாதிரி குர்ஆனில் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், நபிமார்களுக்கு ஜின்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் சைத்தான்களை விரோதிகளாக ஆக்கியிருந்தோம். புரியுதுல? அப்போ சைத்தான்கிற தனி இனம் கிடையாது. என்ன அதாவது ஜின்களில் கெட்ட ஜின்கள் மனிதரை வழிகெடுக்கக்கூடிய ஜின்கள் சைத்தான். அதே மாதிரி மனிதர்களில் மனிதர் அதாவது மனுஷனை வழிகெடுக்கக்கூடியவன் அவன் சைத்தான். அந்த மனுஷ சைத்தானை கண்ணில் பார்க்க முடியும், ஜின் சைத்தானை கண்ணில் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்போ இந்த ஜின்கள் சைத்தானை பற்றி தான் குர்ஆனில் அதிகமாக கிட்டத்தட்ட இந்த 99% வசனங்கள் இந்த ஜின்கள் சைத்தான்களை பற்றி தான் அந்த குர்ஆன் பேசுது. அப்போ இந்த ஜின்கள் மனிதனுடைய உடம்புக்குள்ளே போகுங்கிறது இந்த வசனம் ஒரு அத்தாட்சியாக இருக்குது. அப்போ ஒரு ஜின்கள் அதாவது எவன் வட்டி வாங்கிட்டுமானோ சைத்தானால் பீடிக்கப்பட்டு அப்போ ஜின்கள் மனிதனோட உடம்புக்குள்ளே போச்சுன்னா பைத்தியம் பிடிக்கும், இந்த பயம் வரும், அச்சத்தை ஏற்படுத்தும், என்ன ஒரு தவறான எண்ணங்களை ஏற்படுத்துமா மனசில், நோயை கொண்டு பயமுறுத்தும், இரவு தூக்கம் வராது, திடீர்னு முழி போகும்போது உடம்பு அப்படியே நடுங்க, உங்களுக்கு அந்த கெட்ட கனவுகள் ஏற்படும். இது பூரா என்ன செய்யணும், ஜின்கள் என்ன செய்யுது ஏற்படுத்துறது. அப்போ இது ஏன் அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை வச்சிருக்கான்னு சொன்னால் இது மனிதர்களுக்கு சோதனையாக வச்சுருக்கான். ஏன்னா இந்த விஷயத்தில் தான் மக்கள் என்ன செய்யணும், இணை வைப்பில் போய் விழுவுது, சிறுக்கில் போய் விழுவுது. அப்போ மனிதர்கள் சிறுக்கில் இருந்து வெளிவரணும், முஸ்லீம்கள் வெளிவரணுங்கிறாக தான் இந்த வீடியோ என்ன செய்யறோம் போடுறோம். அப்போ அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு நம்ம குர்ஆனுடைய உதவி கொண்டு ஒளி செஞ்சுட்டு இந்த குர்ஆனை நம்ம அல்லாஹ்வுடைய உதவி வேணும்னு சொன்னால் முதல் விஷயம் என்னன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். இப்போ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் 5 வேளை தொழுகக்கூடியவராக இருந்தீங்கன்னா, நீங்கள் உது செஞ்சுட்டு இப்போ படுத்தீங்கன்னாவே ஆயத்துல் குர்சி இந்த மாதிரி சூறாக்களை ஓதிட்டு மேலே ஊதிட்டு படுத்தீங்கன்னாவே இன்ஷா அல்லாஹ் 40 நாள் என்ன செய்யறான், வெளியில் வந்துடலாம். அப்போ இது அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய உதவி. புரியுதுல? இதில் இல்லாமல் நீங்கள் இணை வைப்பின் பக்கம் தர்காக்கின் பக்கமோ இல்லை மாற்று மத அந்த ஒரு இது சம்மந்தமாக மாற்று மத ஆட்கள் இருக்காங்கல்ல, அது சம்மந்தமாக அவங்கள்ட்டையோ என்ன நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இது என்ன செய்யணும், ஜின்கள் வெளியேறிடும். நம்பிக்கை எங்கிட்டு சாத்திரும், அதன் மேலே சாத்திரும். நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா கோயில் மேலே சாத்திரும், சர்ச்சுக்கு போனீங்கன்னா சர்ச்சு மேலே சாத்திரும், கோடாங்கிட்ட போனீங்கன்னா அவன் மேலே தர்காவுக்கு போனீங்கன்னா தர்கா மேலே சாத்திரும். நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். ஏன்னா உங்களுக்கு மனசு ஜின்கள் வெளியேறினவொடனே அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். அப்போ நம்பிக்கை எங்கிட்ட வந்துடும், தர்கா மேலே வந்துடும். அப்போ அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும்னா அல்லாஹ்வின் பக்கம் போகணும். என்ன இந்த விஷயத்தை அல்லாஹ் சோதனையாக வச்சுருக்கான். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் இன்னொரு வசனம் இருக்குது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட
பிரார்த்தனை செய்கிறாங்க, செய்தான் துன்பத்தையும் வேதனையை கொண்டும் என்னை தீண்டி விட்டான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, பிரார்த்தனை பண்ணுறாங்க. அல்லாஹ் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் என்ன செஞ்சான், அதிலிருந்து பாதுகாத்துட்டான். அப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நபிக்கு அல்லாஹ் இப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்து அதை நமக்கு குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். ஏன்னா இது உலக அழிவு நாள் வரக்கூடிய மக்களுக்கு இந்த ஜின்களுடைய சேட்டைகள் வந்து ஜின்கள் மனிதன் உடம்புக்குள்ள போகிற பிரச்சனை இருக்க போகுது. அப்போ இந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அதை நமக்கு என்ன செய்யறான், அல்லாஹ் புரிய வைக்கிறான். இப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து நோயின்னு போடுவாங்க, பிராக்கெட்டில் போடுவாங்க. நோய்ங்கிறது குர்ஆனில் இல்லை, துன்பத்தையும் வேதனையை கொண்டு தீண்டி விட்டான்னு இருக்கு. நீங்கள் வந்து அந்த குர்ஆனில் பாருங்க, தர்ஜுமா இந்த சவுதி இந்த தாவாஸ் என்ற சவுதி தர்ஜுமா குர்ஆன் இருக்குல்ல, என்ன அதையும் எல்லா குர்ஆன்லையுமே தெளிவாக போட்டிருக்காங்க, தீண்டி விட்டான். அப்போ ஷைத்தான் வந்து துன்பத்தை கொண்டு தீண்டி விட்டான். அப்போ ஷைத்தான் உடம்புக்குள்ளே போய் அவங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன பல பிரச்சனைகள் ஏற்படுத்தியிருக்கான். இது யாருடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. முழு மனித சமுதாயத்துக்கு இது ஒரு வந்து அத்தாட்சியாக கொண்டு போய் சேர்க்கணும். இதோடைய சிஃபா கொடுக்கக்கூடிய நான் தான் அல்லாஹ் நமக்கு சொல்லுக்கிறதுக்காக அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்து நமக்கு வந்து என்ன செய்யறான், படிப்பினை ஆகியிருக்கான். அப்போ இந்த 2 வசனங்க என்ன, ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்ன வசனமும் இந்த வசனமும் ஜின்கள் வந்து மனிதனுக்குள்ள உடம்புல போகுங்கிறது அத்தாட்சி. என்ன இது வந்து நம்ம இதை பற்றி தான் பேசுகிறோம். அதனால் இது வேற விஷயங்கள், சூனிய விஷயங்கள், இந்த விஷயங்கள் நம்ம பேச தேவையில்லை. ஏன்னா இதே மாதிரி தான் சூனிய விஷயமே வந்து பாருங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்து ஹாரூத் மாரூத் மலக்குகள் வந்து கணவன் மனைவிக்கு பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய என்ன அந்த சூனியத்தை கற்றுக்கொண்டான்னு அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ் நாடுனா மட்டும்தான் தீங்கு செய்யும். இப்போ ஜின்கள் வந்து எல்லாத்துக்கும் தீங்கு செஞ்சிட முடியுமா, எல்லாரும் உடம்புல போயிட முடியுமா, போக முடியாது. அல்லாஹ் யாருக்கு சோதனை ஆக்கியிருக்கானோ அவங்களுக்கு மட்டும்தான் ஜின்னை தீங்கு செய்ய முடியும். புரியுதுங்களா? இல்லைன்னா உலகத்தில் எல்லா மேலேயும் இப்போ போயிடலாமே. ஏன்னா அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஜின்களோ என்ன சூனியமோ என்ன செய்ய முடியாது, சேட்டை பண்ண முடியாது. அப்போ அல்லாஹ் வந்து யாரை நாடுறானோ என்ன யாருக்கு அவனுக்கு மேலே தான் என்ன செய்யும், இந்த ஜின்னுடைய தீங்கு இறங்கும். அப்போ எல்லாமே அல்லாஹ்வுடைய நான் எப்படி நங்கன்னு இந்த ஜின்னோ சூனியமோ எப்படி நமக்கு தீங்கு செய்யும், அல்லாஹ் நாடுனா மட்டும்தான் தீங்கு செய்யும். அல்லாஹ் நம்பிக்கை யார் மேலே வைக்கணும், அல்லாஹ் மேலே வைக்கணும். இந்த ஜின்களுக்கோ இதுக்கோ என்ன சூனியத்துக்கு சக்தி கிடையாது. அப்போ அல்லாஹ் நாடுனா என்ன செய்யும், தீங்கு செய்யும். இல்லைன்னா தான் உலகத்தில் எல்லார் மேலேயும் வந்து ஏறிடலாமே. அப்போ அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு சோதனை நாடுறான்னு சொன்னால் ஜின்களை கொண்டு சோதிக்கிறான். நீ வந்து யார் பக்கம் போறாரு, இணை வைப்பின் பக்கம் போறியா, இல்லை வந்து சிறுக்கின் பக்கம் போறியா. சிறுக்கின் பக்கம் போனீங்கன்னா அதில் கூட ஷைத்தான் சாத்தி அதே நிலையிலேயே உங்களை மரணிக்க வச்சு எங்கேயும் செய்வான், நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். அப்போ இந்த வசனத்தில் பாருங்க, இந்த ஹாரூத் மாரூத் சூனியத்தை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் நாடுனாத்த தீங்கு செய்யுங்க. எப்படி நம்பணும், அல்லாஹ் நாடுனாத்த தீங்கு செய்யும். சூனியத்துக்கோ ஜின்னுக்கோ சக்தி இருக்கு நமக்கு நம்பிடக்கூடாது. அல்லாஹ் நாடுனாத்த யாருமே நமக்கு தீங்கு செய்ய முடியும். அப்படித்தான் நம்பணும். இதுதான் வந்து தௌஹீத், இதான் ஏகத்துவ கொள்ளுக. அப்போ இந்த தௌஹீத் ஜமாத்காரங்க இது வந்து உண்மை ஹக்கு சத்தியம் தெரியுது, ஏன் வந்து மறுக்கிறாங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் பிஜே சொல்லிட்டாரு. இதனுடைய அடிப்படையில் தான் தௌஹீத் ஜமாத்து நிறுவப்பட்டது. அப்போ அவங்களுக்கு தெரியும், அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் என்ன கணவன் அதாவது நம்ம சூனியத்தை அது செய்யலாம் இது செய்யலாம் இது செய்யலாம்னு அதுக்கு டாப்பிக்கே போக வேணாம். சூனியம் இருக்கா இல்லையா நமக்கு வந்து அது தேவையில்லை. நம்ம சூனியம் செய்ய போகிறது இல்லை, எவனும் செய்ய போகிறது கிடையாது. சூனியம் இருக்கா இல்லையா, அப்போ அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தைப்படி சூனியம் இருக்கு, நம்பிட்டு போக வேண்டியது. நம்பிட்டு போனா தான் வந்து நீங்கள் அல்லாஹ்வுடைய வசனத்தை நம்புறியா. அப்போ மறுத்தீன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய வசனத்தை மறுக்கிறியா, அல்லாஹ்வுடைய வசனத்தை மறுத்தா காஃபிர். அப்போ என்ன, இப்போ அல்லாஹ் நாடுனா தீங்கு செய்யும். என்ன ஜின்களோ இல்லை சூனியமோ அல்லாஹ் நாடுனா மட்டும்தான் நமக்கு என்ன செய்யும், தீங்கு செய்யும். அல்லாஹ் யாருக்கு சோதனையை நாடுறானோ அவங்களுக்கு அதை கொண்டு சோதிக்கிறான். சோதனையின் போது இணை வைப்பின் பக்கம் போனேன்னு சொன்னால் முடிஞ்சு வச்சு சைத்தான் இணை வைப்பு பக்கம் கொண்டு போய் நரகத்துக்கு கொண்டு போய் அல்லாஹ்வின் பக்கம் போனோம்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய வசனங்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஆயத்துக்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஒது செஞ்சுட்டு ஓதணும்னு சொன்னால் ஒரு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்து விரைவில் ஒரு 40 நாளில் இருந்து சிஃபா கொடுத்துருவான். அந்த சிஃபா வந்து நிம்மதியான சிஃபா, நிம்மதியான தூக்கம், நிம்மதியான இது. ஆனால் இது சைத்தான் நம்மளை தர்காக்கோ மற்ற விஷயத்தோ கொண்டு போய் என்ன செய்வான் வந்து நமக்கு வந்து ஜின்கள் வெளியேறிடும், நமக்கு வந்து அது பிரச்சனை தீர்ந்துடும். ஆனால் மனதில் என்ன செய்ய நிம்மதி இல்லாமல் ஆகிரும். இது வந்து அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நம்ம இது வெளியில் வந்தோம்னா நிம்மதியான தூக்கம். என்ன அதிகமாக வந்து என்ன செய்யணும்னா நம்ம வந்து ஜின்களால் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கணும்னு சொன்னால் வீட்டுக்குள் நுழையும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் சொல்லி வீட்டு நுழையணும். சாப்பிடும்போது என்ன செய்யணும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் சொல்லிட்டு சாப்பிடணும். என்ன நம்ம வந்து சுத்தமில்லாத நிலையில் என்ன செய்ய வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. சுத்தமில்லாத நிலையில் இருந்தோம்னா ஒது செஞ்சுட்டு போகணும் வெளியே வீட்டை விட்டு போகும்போது. அப்போ இரவு வந்து ஓதிட்டு படுக்கிறது. அப்புறம் இரவு வீட்டை பூட்ட போகும்போது என்ன செய்யறதுன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் சொல்லிட்டு பூட்டுறது. இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் வார்த்தைகள் வந்து அதிகமாக நம்ம வீட்டுக்குள்ளே, அதே மாதிரி அல் பக்கரா ஓதுறது. அல் பக்கரா எந்த வீட்டில் ஓதப்படுதோ அந்த வீட்டுக்குள்ளே என்ன செய்ய சைத்தான் வரமாட்டான்.
மகரிபுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, வீட்டில் டிவி வந்து ஓடக்கூடாது, டிவி போடக்கூடாது. அப்போ